ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான அண்ட் ஜூஸியான ரெசிபி. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் அளவு உளுந்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் அரைக்க முடியலன்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு இல்லாட்டினா நல்ல அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு கிளாக் வைஸில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது திருப்பிடக்கூடாது, ஒரே டைரெக்ஷன்லேயே ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு நீங்கள் சரியாக அரைக்கலைன்னா இல்லைனா இந்த மாதிரி சரியாக பிசையலைனா மட்டும்தான் உங்களுக்கு ஜாங்கிரி வராமல் போகும். ஸோ இது 2 மட்டும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக கவனித்து எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கில் நான் இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். கரெக்டான பதத்தில் இருக்கான்றதை நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஆட் பண்ணும்போது கரைஞ்சிருச்சுன்னா பக்குவம் சரியில்லை. அது மேலே எலும்பி அப்படியே நின்றுச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ரெடிமேட் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்பி பதம் பார்க்கணும். 1 கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதம் செக் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப திக்காகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது ஆயிலு. நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதை சுற்றிலும் சின்னதாக ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. டக்குனே பிழிஞ்சு விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ரவுண்ட் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்த மாவுன்றனால ரொம்ப ஈஸியாகவே வெந்து வந்துடும். ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்காது இது ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்கள், 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தோடனே சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். கொஞ்சம் சூடான சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் சேர்த்ததும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மட்டும் ஊற விடுங்க. உங்களுக்கு நல்ல ஜூஸியாக வேணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ் வரைக்கும் கூட ஊற விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 மினிட்ஸ் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக பாதாம் பருப்பை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். வரப்போகிற நியூ இயருக்கு கண்டிப்பாக இதை வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.